இன்னைக்கு நம்ம பார்க்க போற வெரிஃபைட் பேனல் 13th அக்டோபர் மதர்ஸ் அண்ட் ஸ்விம்மிங்கிற ஸ்டாக்கை பிக் பண்ணியிருக்கேன். இதை நான் வாங்கியிருந்த டேட்டு 9th அக்டோபர், செல் பண்ணின டேட்டு 13th அக்டோபர். இது ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட். இந்த ட்ரேடை நான் பிக் பண்ணினதுக்கு ரீசன் வந்து ரேலி பேஸ் ரேலி. ரேலி பேஸ் ரேலிங்கிறது இதை நான் ரேலின்னு சொல்லுவேன். இந்த இடத்த ஒரு பேஸு, இந்த இடத்துல வந்து ஒரு ரேலி. என்றைக்குமே மார்க்கெட் ரேலி பேஸ் ரேலி பண்ணிச்சுன்னா நீங்கள் இந்த சின்ன கேண்டில் வந்து நீங்கள் பார்த்துக்கணும். அதை வந்து பேஸ் கேண்டில்னு சொல்லுவாங்க. இந்த பேஸ் கேண்டில் பக்கத்தில் ஒரு பெரிய லெக் அவுட் இருக்கணும். அதாவது இந்த பேஸ் கேண்டிலை தாண்டி ஒரு பெரிய கிரீன் கேண்டில் இது ஒரு 4%க்கு மேலே போயிருக்குங்கிறனால இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஜோன் இருக்குங்கிறத நான் ஐடென்டிஃபை பண்ணுறேன். எப்பவுமே மார்க்கெட் ப்ரைஸ் மேலே போனதுக்கப்புறம் டிமாண்ட் ஜோனை பார்த்து அது கீழே எப்பயுமே இறங்கும். அது வந்து ஒரு சென்டர் ஆஃப் கிராவிட்டி மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். டிமாண்ட் ஜோன் வந்ததுக்கப்புறம் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. ஸோ என்னோட அசம்ஷன் ப்ரைஸ் டிமாண்ட் ஜோன் கிட்ட வந்துருச்சு. இன்ஃபேக்ட் டிமாண்ட் ஜோன் உள்ளே தான் ப்ரைஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நான் இந்த இடத்துலேருந்து ஒரு ரிவர்ஸ் எடுத்து இப்படி போகுங்கிறது என்னோட அசம்ஷன். ஸோ நான் ஒவ்வொரு கேண்டிலாக வந்து நான் ரீப்ளே பண்ணிட்டேன். நம்ம ரொம்ப நாள் நான் ஹோல்ட் பண்ணலை. ரொம்ப ஃபியூ டேஸ் தான் நான் ஹோல்ட் பண்ணியிருக்கேன். இது ப்ளூ லைன் வந்து நான் வாங்கியிருக்கிற என்ட்ரி டேட், ஆரஞ்சு லைன் வந்து என்னோட எக்ஸிட் டேட். எப்பவுமே நான் ஒரு ஸ்டாக்கை 1 டே பிஃபோர் வந்து நான் செலக்ட் பண்ணிடுவேன். 1 டே பிஃபோர் பிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் ஓப்பன் ஆகும்போது மார்க்கெட் அந்த ப்ரைஸுக்கு வந்து எனக்கு ஆர்டர் ஃபில் ஆகிடும். அது மாதிரி தான் என்னோடய ட்ரேடிங் செட்டப் எப்பயுமே இருக்கும். இந்த ட்ரேடிங் செட்டப்பில் நான் ட்ரேட் பண்ணுறனால 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் எனக்கு மார்க்கெட்டில் உட்காந்துருக்கணுங்கிற ஒரு கட்டாயம் வந்து கிடையாது. இன்ஃபேக்ட் நீங்கள் எவ்வளோ நேரம் மார்க்கெட்டுக்கு வெளியே இருந்து நீங்கள் உங்களோட ட்ரேடை உங்களால் வாட்ச் மட்டும் பண்ண முடியுதுங்கும்போது நீங்கள் இன்னும் பெட்டராக வந்து உங்களோட ட்ரேடிங் ஜேர்னியில் வந்து நீங்கள் போயிடுவீங்க. ஏன்னா மார்க்கெட் நேரத்தில் நீங்கள் சார்ட்டை பார்த்து உட்காந்து ட்ரேட் பண்ணீங்கன்னா உங்களோட எமோஷன்ஸ் வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மார்க்கெட்டில் ப்ரைஸ் மேலேயும் கீழேயும் ஏறும்போதும் உங்களோட ப்ரெஷரும் வந்து மேலேயும் கீழேயும் ஏற ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து ப்ரைஸ் கீழே விழும்போதும் உங்களால் ஹோல்ட் பண்ண முடியாது. நீங்கள் விற்றுருவீங்க. அதே மாதிரி ப்ரைஸ் கொஞ்சம் மேலே போகும்போதும் உங்களோட க்ரீடு உங்களை விடாது. நீங்கள் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடை வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவீங்க. ஸோ நான் எப்பயுமே என்னோட ட்ரேடிங் செட்டப்பை இன்றைக்கி வருவேன், ஈவினிங் ஸ்டாக்கை பிக் பண்ணுவேன், ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவேன். நெக்ஸ்ட் டே மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது எனக்கு ப்ரைஸ் ஃபில் ஆகிடும். அதே மாதிரி செல் பண்ணும்போதும் இன்றைக்கி ஈவினிங் வருவேன். எந்த ஸ்டாக் நான் வாங்கியிருக்கேனோ அது செல்லிங் சைடுக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் நெக்ஸ்ட் டே நான் ஆர்டர் போடுவேன். அது மார்க்கெட் ஓப்பனிங்கில் அந்த ப்ரைஸுக்கு வந்து செல் ஆகிடும். ஸோ என்னோடய எமோஷன்ஸ் வந்து உள்ளே இருக்காது. நான் ஆல்ரெடி என்னோடய போர்ட்ஃபோலியோவை பெட்டராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கிறனால மார்க்கெட் எவ்வளோ கீழே விழுந்தாலும் என்னோடய போர்ட்ஃபோலியோ வந்து ரொம்ப பெரிய லெவலில் அடிபடாத அளவுக்கு தான் என்னோடய போர்ட்ஃபோலியோவை நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ட்ரேடில் நான் கேண்டில் ஸ்டிக்ஸை வந்து நான் ரீப்ளே பண்ணிடுறேன். இது டே 1 நான் வாங்கின டேட்லேருந்து மார்க்கெட் மேலே போயிடுச்சு. டே 2 டே 2லேருந்தும் மார்க்கெட் க்ரீனாக முடிஞ்சிருது. நான் நெக்ஸ்ட் டே வந்து